ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக அரை கப் அரிசி மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ஒரு டீயோட இந்த ஸ்நாக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க செய்முறையை பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு பேனில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக சிப்ஸுக்கு உப்பு சேர்ப்போம், அதனால் இப்போ கொஞ்சம் சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சி தண்ணி ஹீட் ஆகி வரணும். தண்ணி நல்லா ஹீட் ஆகி இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் இது கூட 1.5 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குற அரிசி மாவே யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு மாவு, இடியாப்ப மாவுன்னு எது இருந்தாலும் ஓகே தான். 1.5 கப் தண்ணிக்கு 1.5 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வீட்டில் இடியாப்பம் பண்ணுறதுனால அதுக்கும் சேர்த்து தான் அரிசி மாவு போட்டிருக்கேன். நீங்கள் அரை கப் அரிசி மாவுக்கு அரை கப் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரை கப் அரிசி மாவுக்கு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அந்த ஹீட்லேயே 5 நிமிஷம் வேக வச்சிடுங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்க, மாவு ஓரளவு வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு. அரிசி மாவை இது போல வேக வச்சாதான் நம்ம உருட்டும் போது உடையாம இருக்கும். இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3ல் 1 பங்கு மாவு தான் சேர்க்குறேன். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கம்ப்ளீட்டாக மாவை ஆற வச்சிடாதீங்க, மாவு ரொம்ப ரஃப் ஆகிடும். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போதே நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீ மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இதை சைடிஷாக சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மாவுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். பிசைய கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் மாவு சாஃப்டாகி கரெக்டான பக்குவத்துக்கு வரும். சப்போஸ் மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக சூடான தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலக்கமாக பிசைய வேண்டாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெஜிடபிள் கட்டரில் தான் மாவு உருட்ட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மாவு பிரிச்சுக்கிறேன். நீங்கள் கிச்சன் கவுண்டரில் உருட்ட போகிறீங்கன்னா அப்படியே கூட ஃபுல் மாவையும் எடுத்து உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு தேய்க்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை ஆயில் தேய்ச்சி உருட்ட வேண்டாம், எண்ணெயில் பொரிக்கும் போது கரெக்டாக வராது. நீங்கள் மாவே போட்டு உருட்டிக்கோங்க. ஷீட்டை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஷீட் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது. இதோட சைடு ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுற பார்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். திரும்பவும் மாவோட பிசைஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை அப்படியே போட்டு கூட ஆயிலில் பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷீட்டை 4ஆக கட் பண்ணுறேன். கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக கட் பண்ண வரும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு ஸ்நாக் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை வேக வைக்காமல் உருட்டினீங்கன்னா மாவை இந்தளவுக்கு சாஃப்டாக கட் பண்ண வராது, உடச்சிட்டு வந்துடும். பாருங்கள், நம்ம வேக வச்சுட்டு ஷீட்டை கட் பண்ணதுனால எந்த அளவுக்கு ரப்பரியாக இருக்குது. நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஷீட்டை கட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்கொயர் ஷேப்க்கோ டைமண்ட் ஷேப்க்கோ இந்த ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா ஷீட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக் கடையில் வாங்குகிற மேடாங்கல் போலவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு ஷீட்டை தின்னாக தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டான மேடாங்கல் கிடைக்கும். கடைகளில் அதிக காசு கொடுத்து அன்ஹெல்தி ஸ்நாக் வாங்கி கொடுக்காம வீட்லேயே சிம்பிளாக இது போல் ரெடி பண்ணி கொடுங்க. பாருங்கள், ஷீட் எந்த அளவுக்கு சாஃப்டாக ரப்பரியாக இருக்குது. மீதி இருக்க எல்லா மாவையும் உருட்டி இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டையை ஷீட்டாக தேய்க்கும் போது ரொம்ப மாவு சேர்த்து தேய்ச்சிடாதீங்க. நம்ம ஆயிலில் சேர்த்து பொரிக்கிறதுனால ஆயில் கொஞ்சம் டஸ்டான மாதிரி ஆகிடும். ஆயிலில் சேர்த்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்க் வச்சு இது போல் நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டதும் பூரி மாதிரி பொங்கி வராமல் இருக்கும். இது போல் குத்தி விடுறதுனால சைடில் மட்டும் இல்லை, மிடில்லையும் நல்ல கிறிஸ்பியாக வரும். எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் 2 சைடும் இது போல் குத்தி விட்டுட்டு ஆயிலில் சேர்த்து பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்க்க வேண்டாம், பேட்சாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக வெந்து வராது. நம்ம ஆல்ரெடியே மாவை வேக வச்சதுனால இது ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 சைடும் வேகிறதுக்கு 1 நிமிஷமே போதும். இதை திருப்பி விடும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பி ஆகிறது. இது வேகட்டும். சின்னதாக ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். ட்ரையாங்கிளாக ஷீட்டை கட் பண்ணிவிட்டு ஹோல் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அதனால் இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணதுமே ஃபோர்க் வச்சு 2 சைடும் நல்லா குத்தி விடுங்க. கட் பண்ணிவிட்டு ஹோல் போடுறதை விட இது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஹோல் ஃபுல்லாக போட்டதும் இப்போ ட்ரையாங்கலாக கட் பண்ணிடலாம். 1/2 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட 200 பீஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கரெக்டாக 1 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் எந்த அளவுக்கு வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு வைங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாமே போயிடும். இதே போல் அடுத்த பேட்ச்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். சிப்ஸில் இருக்க ஹீட் குறையிறதுக்கு முன்னாடியே இதுக்குள்ளே நம்ம மசாலா சேர்த்துடலாம். பாருங்கள், பவுலில் போடும்போதே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. 1/2 கப் மாவுக்கு எவ்வளோ சிப்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஃப்ரீ டைமில் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி மாவு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இப்போ 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் காரத்தூளுக்கு பதிலாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து கூட கொடுக்கலாம். இது கூடவே 2 பிஞ்ச் அளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லா சிப்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக வீட்லேயே நம்ம இந்த சிப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கடைகளில் வாங்க போனால் கிட்டத்தட்ட இது 200 ருபீஸ்க்கு இருக்கும். நம்ம 1/2 கப் அரிசி மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக இந்த ரெசிபியை வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை விசிட் பண்ணி நம்ம ரெசிபிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதே போல் நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.